Dear students, now continue to electronics. Today we discuss breakdown mechanism. So reverse current or reverse saturation current எதனால வருது minority charge carrierனால வருது is very small அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ கிடைக்குது reverse bias the PN junction. இப்போ இந்த மாதிரி ஒரு PN junction diode இருக்கு. This is P, this is N side. When it is reverse bias, P க்கு negative and N க்கு positive கொடுத்தோம்னா reverse bias. And reverse bias there is very small amount of current flowing னு பார்த்திருக்கோம். This is due to the minority charge carrier. Okay. If the reverse bias applied to a PN junction is increased, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரிவர்ஸ் பயாஸ் எப்பயுமே கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறத நீ ஒரு லெவலை தாண்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டனா த ஜங்ஷன் பிரேக்ஸ் டவுன். அதாவது த ரிவர்ஸ் கரண்ட் ரைசஸ் ஷார்ப்லி, அதிகமான கரண்ட் அதுக்குள்ளே போகும். அப்போ அந்த டயோடு வெடிச்சிரும். தட் இஸ் கால்டு பிரேக் டவுன். அப்போ எந்த ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜில் ஒரு டயோட் பிரேக் டவுன் ஆகுதோ அந்த வோல்டேஜ்க்கு பேர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். த வோல்டேஜ் அட் விச் த பிரேக் டவுன் ஹேப்பன்ஸ் இஸ் கால்டு பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த டிப்ளீஷியன் ரீஜியன் அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவோம்ல டயோடில், இந்த இடத்துல என்ன இருக்காது, சார்ஜ் கேரியர்ஸ் இருக்காது. அதுதான் டிப்ளீஷியன், ஒன்லி இட் கன்சிஸ்ட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிப்ளீஷியன் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டோப்பிங் லெவல். டோப்பிங்னா என்னது, ஆடிங் இம்ப்யூரிட்டி டு த செமிகண்டக்டர். அப்போ நம்ம அதிகமாக இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது இட் இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் த சார்ஜ் கேரியர். அப்போ ஹெவிலியாக டோப் பண்ணும்போது டிப்ளீஷன் ரீஜியன் நேரோவாக இருக்கும். லைட்டாக டோப் பண்ணனா அங்கே சார்ஜ் கேரியர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ டிப்ளீஷன் ரீஜியன் எப்படி இருக்கும்னா ஒய்டாக இருக்கும். ஓகே, a normal PN junction diode gets damaged at this point. அப்போ ஒரு நார்மலான PN junction diode ரிவர்ஸ் பயாஸ் அதிகப்படுத்தும் போது பர்டிகுலர் வோல்டேஜில் அது டேமேஜ் ஆயிரும். அப்போ அந்த ரிவர்ஸ் பயாஸ்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு டயோடை நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த டயோடுக்கு பேர் என்னது, ஜெனார் டயோட். இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு டயோட்ஸ் which can operated at this region. The Zener diode can effectively operated in the reverse bias condition. That is, the Zener diode can operated at the breakdown voltage. ஓகேவா, அதனால the Zener diode is used for voltage regulation in circuits. voltage regulator கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ ஸ்டெபிளைசர் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் மேலெல்லாம் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஹையாக வோல்டேஜ் வந்தாலும் சரி, லோவாக வோல்டேஜ் வந்தாலும் சரி, ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அந்த ஃப்ரிட்ஜுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னது, ரெகுலேட்டர்ஸ். ஸோ அந்த வோல்டேஜை கரெக்டாக அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணக்கூடியதான் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் சர்க்கியூட்டில் ஜெனார் டயோடு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ there are two mechanisms that are responsible for breakdown under increasing reverse voltage. அப்போ ரெண்டு பிரேக் டவுன் மெக்கானிசமை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஜெனார் பிரேக் டவுன், இன்னொன்று அவலஞ்ச் பிரேக் டவுன். அப்போ ஜெனார் பிரேக் டவுன் பாருங்கள், ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன். அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுதான் ஹெவிலி டோப்டு. அப்போ அதில் நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் வரும்போதே நேரோ டிப்ளீஷியன் ரீஜியன், அந்த டிப்ளீஷியன் லேயருடைய வித்து ரொம்ப ரிடியூஸ் ஆயிரும். இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁻6 மீட்டர். 10⁻⁻6 மீட்டருக்கும் லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த ஜங்ஷன் இன்க்ரீசஸ் to the breakdown limit.
அப்போ அதிகமாக நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜை அந்த ஜங்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணும்போதே the electric field across the junction is very strong in the order of 3 into 10 power 7 ப்ளஸில் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 3 into 10 power 7 வோல்ட் பர் மீட்டர் இஸ் செட் அப் அக்ராஸ் தைஸ் நேரோ ஜங்ஷனில் செட் ஆகிக்கிறது. ஸோ இதுதான் ஜெனார் பிரேக் டவுன். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் பயாஸ் இஸ் அப்ளை டு திஸ் heavily doped PN junction diode. அப்போ the depletion region இந்த லேயர் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. there is a very strong electric field across this junction. ஏன்னா இந்த ரீஜியனில் only ions மட்டும்தான் இருக்கும். N சைடு வந்து only பாசிட்டிவ் ions மட்டும் இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாசிட்டிவ் ions மட்டும் இருக்கும். இதில் வந்து ஹெவிலி டோப்புங்கிறதுனால there is more number of ions. So there is more strong electric field across this junction. அப்போ இந்த சைடு வந்து நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ். அப்போ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே கிரியேட் ஆகும். அப்போ திஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரப்சர் த கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் த சிலிக்கன் ஆட்டம்ஸ். அந்த சிலிக்கன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, செமிகண்டக்டர் ஆட்டம், அதில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும்னா உடச்சி விட்டுரும். அப்போ உடைக்கும் போது என்னாகும், ஒவ்வொரு பாண்டும் உடையும் போது 2 ஃப்ரீ எலக்ட்ரான் வெளியே வரும், அதே நேரத்தில் 2 ஹோல்ஸ் கிரியேட் ஆயிரும். அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஆர் ஜெனரேட்டிங். திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு ஜெனார் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஜெனார் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த ரப்சர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் ஃப்ரம் த ஆட்டம்ஸ் இன் த கிறிஸ்டல் லேட்டிஸ். அப்போ இந்த லேட்டிஸ் பிளான்லேருந்து இந்த பாண்ட் உடஞ்சி இந்த எலக்ட்ரான் வெளியே வருது. எதனால் வெளியே வருது, ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வெளியே வருது. அப்போ த ப்ராசஸ் ஆஃப் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டியூ டு ரப்சர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் இன் த லேட்டிஸ் டியூ டு தி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நோன் அஸ் இன்டர்னல் ஃபீல்டு எமிஷன். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த பாண்ட் உடஞ்சி இந்த எலக்ட்ரான் எமிட் ஆகிறது, இந்த நிகழ்வுக்கு பேர் இன்டர்னல் ஃபீல்டு எமிஷன் ஆர் ஃபீல்டு அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது உடையிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைன்னா, த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிக்வயர்டு ஃபார் திஸ் ப்ராசஸஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10 power 6 வோல்ட் பர் மீட்டர். இந்த அளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், த இன்டர்னல் ஃபீல்டு எமிஷன் ஆர் ஃபீல்டு அயனைசேஷனை ஒரு 2 மார்க்கை வச்சுக்கிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த செமிகண்டக்டர் ஆட்டம்ஸ் இடையில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் பிரேக் ஆகி லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. அதனால் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ஜங்ஷன் இன்க்ரீசஸ் எனார்மஸ்லி. ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு ஜெனார் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பிரேக் டவுன் இஸ் அவலஞ்ச் பிரேக் டவுன். ஸோ அவலஞ்ச் பிரேக் டவுன் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இட் அக்கர்ஸ் இன் லைட்லி டோப்டு ஜங்ஷன். ரொம்ப லைட்டாக டோப் ஆகிருக்கிற ஜங்ஷனில் தான் இது நடக்கும். அப்போ லைட்டாக டோப் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல வந்து உனக்கு சார்ஜ் கேரியர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ த டிப்ளீஷன் ரீஜியன் வித் திஸ் வாய்டர், there is a void depletion layer அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் திஸ் கேஸ் the electric field is not strong enough across the junction. ஜங்ஷனில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ அந்த ஃபீல்டுனால என்ன பண்ண முடியாதுன்னா, it does not break the bonds between the semiconductor atoms. ஸோ அதை தான் இங்கே ஒரே லைனில் சொல்லிட்டான், electric field is not strong enough to produce breakdown. பிரேக்டவுனா அதனால் என்ன பண்ண முடியாதுன்ட்டான், உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்.
ஸோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மெஜாரிட்டி சார்ஜ் கேரியருக்கு ரிவர்ஸ் பயஸ் கொடுக்கும்போது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகும்? இட் கெட்ஸ் த ஃபார்வர்ட் பயஸ் and it is accelerated by this electric field, gain sufficient kinetic energy and they collide the semiconductor atoms and it breaks the covalent bond between the semiconductor atom. அப்போ அந்த கோவலன்ட் பாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் போய் மோதி உடைச்சிரும். ஸோ பாருங்கப்பா, இதுதான் அவலான்ச் பிரேக் டவுன். நம்ம லைட்டாக டோப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ லைட்டாக டோப் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து சார்ஜ் கேரியர்ஸ் வந்து அந்த இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸோட அந்த அயான்ஸ் வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்கும். அதனால் இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங், ஏன்னா லைட்லி டோப்டு. அப்போ இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் இஸ் வெரி மினிமம் நம்பர் இஸ் ஆடட். ஓகேவா? இங்கே வந்து வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜனும் அதிகமாக இருக்குது. அப்போ தட் இஸ் த வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு வீக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே கிரியேட் பண்ணுது. ஓகேவா? அதே நேரத்தில் நம்ம இங்கே ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது இங்கே மைனாரிட்டி சார்ஜஸ் என்னது? எலக்ட்ரான்ஸ். இந்த சைடு மைனாரிட்டி சார்ஜஸ் என்னது? ஹோல்ஸ். ஓகேவா? இது பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ இது என்ன ஆகும்? தே ஆசிலரேட்டட் டுவோர்ட்ஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இது ஆசிலரேட் ஆகும். அப்போ இட் கெட்ஸ் சஃபிஷியன்ட் எனர்ஜி. அப்போ இதுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி கிடைக்கும் போது இட் கொலைடு வித் த செமிகண்டக்டர் ஆட்டம்ஸ் அண்டு ரப்சர் த பாண்ட்ஸ். அப்போ அந்த பாண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா இது பிரேக் பண்ணும். அப்போ when the bonds are broken, large number of electron hole pairs are created. பாண்ட் உடஞ்சி எலக்ட்ரான் ஹோல்ஸ் பேர்ஸ் எல்லாம் வந்துடும். they again gain energy with this electric field. திரும்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதுக்கு எனர்ஜி கிடைச்சி they again collide the further bonds. அது திரும்ப போய் ஃபர்தராக அந்த பாண்ட்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா உடைக்கும். அப்போ the number of electron hole pairs coming out of this junction get increases and this commutative process. அப்போ இங்கிருந்து வந்து உடைக்குது, உருவான எலக்ட்ரான்ஸ் திரும்ப அது ஆசிலரேட் ஆகி உடைக்குது. இது ஒரு கூட்டு செயல், that is called a commutative process அப்படின்னு சொல்லுவோம். leads to avalanche of charge carrier. அவலான்ச்னா மச் மோர் அப்படின்னு அர்த்தம். மச் மோர் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர் வந்து அந்த ஜங்ஷனுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகுது அண்ட் மோர் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ த ஜங்ஷன். தென் த ஜங்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிக்ரீசஸ். அப்போ த டயோட் கரண்ட் இன்க்ரீசஸ் ஷார்ப்லி. ஸோ இட் பிரேக் டவுன். தட் பிரேக் டவுன் இஸ் கால்டு அவலான்ச் பிரேக் டவுன். ஸோ ஜெனார் பிரேக் டவுனில் the electric field breaks the bond. இதுதான் difference. ஓகேவா? electric field breaks the bond between the semiconductor atom. Bond between the semiconductor atom and a more number of electron hole pairs are produced. So enormous current is produced அப்படின்னு இங்கே சொல்லலாம். Here the electric field is weak. So the collision of the minority charge carrier breaks the bond between the semiconductor atom. So in avalanche breakdown the primary mechanism involved is, இங்கே primary mechanism எதனால அந்த bonds break ஆகுதுன்னா collision. That is one word question. Collision of minority charge carrier which is accelerated by this electric field and gain sufficient kinetic energy and break the covalent bonds அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இதுதான்ப்பா ரெண்டு பிரேக் டவுனை பார்த்தோம். அடுத்து ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து லெஸ் தேன் 4 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா ஜெனார் எஃபெக்ட் வந்து அதில் ப்ரீடாமினன்ஸாக இருக்கும். கிரேட்டர் தேன் 6 வோல்ட்டாக இருக்கும்போது அவலான்ச் எஃபெக்ட் வந்து அதில் ப்ரீடாமினேட்ஸாக இருக்கும். பிட்வீன் 4 to 6 வோல்ட்டாக இருக்கும்போது போத் எஃபெக்ட்ஸ் would be present there அப்படின்னு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஃபார் ஒன்வர்ட் பர்பஸ் we should thorough it.